10th standard chapter 6 trigonometry exercise 6.2 6th sum பார்க்க போறோம். The top of a 50 meter high tower makes an angle of elevation of 60 degree with the bottom of an electronic pole and angle of elevation of 30 degree with the top of the pole. What is the height of the electric pole? அங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் போல் இருக்கு. அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு டவர் ஹைட்டாக இருக்குது. அதோட மீட்டர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50 மீட்டர். அந்த பாட்டத்தில் ஆரம்பித்து அந்த டவரோட ஹைட்டு வரைக்கும் அதோட ஆங்கிள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 60 டிகிரி. அதே இந்த எலக்ட்ரிக் போலோட டாப்பில் இருந்து அதோட ஹைட்டு வரைக்கும் டவரோட ஹைட்டு வரைக்கும் பார்த்தா அதோட ஆங்கிள் 30 டிகிரி. இப்போ எதை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்கன்னா இந்த எலக்ட்ரிக் போலோட ஹைட்டை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. இது ஏபிசி, இது ஒரு ஆங்கிள். நெக்ஸ்ட்டு டிஇ பேஸ் கொடுத்தாச்சு. இப்போ ரைட் ட்ரையாங்கிள் ஏபிசி. இங்கே ஃபஸ்ட்டு நம்ம tan அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு காரணம் ஆப்போசிட் அட்ஜசன்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே அது tan. ஆப்போசிட் அட்ஜசன்ட் எடுத்துக்கிட்டாவே அது tan. எவ்வளோ டிகிரி இங்கே பேஸில் இருக்குது? ஒரு எலக்ட்ரிக் போலோட இங்கே கீழே பேஸில் இருந்து ஒரு டவரோட ஹைட் வரைக்கும் இருக்கக்கூடிய டிகிரி எவ்வளோன்னா 60 டிகிரி, 60 டிகிரி. அதை எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த பிசி, ஏன்னா ஆப்போசிட் சைடு தானே, அதனால் பிசி அட்ஜசன்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏபி. இப்போ tan 60 டிகிரியோட இது வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ √3 ஈக்குவல் டு பிசியோடது எவ்வளோ மீட்டர்னு கொடுத்துருக்காங்கன்னா 15 மீட்டர். அடுத்து நம்ம ஏபியை அப்படியே எடுத்து எழுதிடுவோம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் ஏபியை என்ன பண்ணுறோம், லெஃப்ட்டு கொண்டு வந்துட்டு இந்த √3 டினாமினேட்டருக்கு வர மாதிரி ரைட் சைடில் கொண்டு வரோம். இது லெஃப்ட்டில் போயிடுச்சு ஏபி. இப்போ 50 டிவைடட் பை இந்த ரைட் சைடில் இருக்கு இல்லையா, இங்கே இந்த √3 வந்து என்ன ஆகும், லெஃப்டில் இருந்து ரைட்டுக்கு போகும்போது √3க்கு மாறுது. நெக்ஸ்ட்டு ஃப்ரம் த ரைட் ட்ரையாங்கிள், இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ரைட் ட்ரையாங்கிள் எதை சொல்கிறாங்க, டிஇசி, இந்த ஆங்கிளுக்கு இப்போ பார்க்குறோம். இப்போ எப்படி நம்ம இந்த ஏபிசிக்கு ஒரு ஆங்கிளில் பார்த்தோமோ அதே மாதிரி இந்த 30 டிகிரி எங்கே எலக்ட்ரிக் போலோட டாப் இருக்கு இல்லையா, அதுலேருந்து டவரோட ஹைட் வரைக்கும் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா எத்தனை டிகிரி, 30 டிகிரி. அப்போ இந்த ரைட் ட்ரையாங்கிள் என்னென்னு எடுத்துக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா டிஇசி. இப்போ இதோட டிகிரி எவ்வளோ, tan 30 டிகிரி. tan 30 டிகிரி ஈக்குவல் டு இங்கே நம்மளுக்கு சிஇ, இந்த சிஇ டிவைடட் பை டிஇ. இங்கே வந்து பேஸ், இந்த டிஇ எழுதியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு tan 30 டிகிரியோட வேல்யூ 1/√3 ஈக்குவல் இந்த சிஇன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு நம்ம எழுத போகிறோம். எப்படி எழுதணும்னு பாருங்கள், சிபி மைனஸ் இபி. ஏன்னா இந்த லைனில் தான் நான் இருக்குது, இங்கே யார் எந்தெந்த லெட்டர்லாம் இருக்கோ அதெல்லாம் லைன் வைஸ் நம்ம எழுதிக்க போகிறோம். சிபி இருக்குது, சிஇ அப்படிங்கிறதையும் எழுத போகிறோம். சிபி இன்னொன்று இபி டிவைடட் பை நம்ம இங்கே இபி அப்படிங்கிற மாதிரி இங்கே பாருங்கள் டிபின்னு கொடுத்துருக்கா, இந்த டிபியோட ஆப்போசிட் இங்கே என்ன இருக்குது, ஏபி. பேஸ் வந்து ஏபி. இப்போ ஈக்குவல் இந்த 1/√3 நம்ம அப்படியே எழுதிக்குவோம். 1/√3 ஈக்குவல் சிபியோட வேல்யூ என்னது நம்மளுக்கு 15 மீட்டர். ஏன்னா அந்த ஹைட் நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க இல்லையா டவருது, 15 மீட்டர் மைனஸ் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இதுக்கு நம்மளுக்கு 15 மீட்டர்னு தெரியும், இந்த இபி சிபி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எழுதிட்டோம். இப்போ நம்மளுக்கு இதுக்கு ஆப்போசிட் இந்த இபியோட ஆப்போசிட்டில் யார் இருக்கா, இந்த எலக்ட்ரிக் போலோட ஹைட்டு, அந்த லெட்டர் எதில் இருக்குது, டிஏவை அப்படியே எழுதிக்க போகிறோம். டிவைடட் பை ஏபியோட வேல்யூ தெரியாது, ஸோ நம்ம ஏபியை அப்படியே எழுதிக்க வேண்டியது தான். ஏபியை எழுதியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஏபியை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய 15 மீட்டர் இந்த இதில் மைனஸ் டிஏ, அப்புறம் நெக்ஸ்ட் என்ன இருக்குது, இங்கே இருக்கிற √3 15 மீட்டர் மைனஸ் டிஏ. இங்கே டினாமினேட்டரில் இருக்கிறது இங்கே வரும்போது ரெசிப்ரோக்கெல்லாம் மாறும், இங்கே √3ன்னு வச்சாச்சு. ஃப்ரம்
இது செகண்டாக கண்டுபிடிச்சிருக்கிறது. நெக்ஸ்ட் நம்ம இங்கே ஃபஸ்ட்டாக ஏபி வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் 1லிருந்து ஃப்ரம் 1 and 2. இப்போ 1ல் என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 15 divided by √3. செகண்டில் என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 15 dA √3. இப்போ இந்த 15 லெஃப்ட் ஹேண்ட் சைடே வச்சுட்டு இந்த √3 என்ன பண்ணலாம் லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு கொண்டு போகலாம். அப்போ 15 மைனஸ் ஏடி √3 இன்ட்டு √3. இங்கே √3 கேன்சல் பண்ணால் என்ன வரும் 3ங்கிற ஆன்சர் வரும். அப்போ 15 ஈக்குவல் டு 15 ஏடி √3 ஈக்குவல் ஆன்சர் இஸ் 3. இங்கே இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் √3ல எங்கே இருக்கோ அங்கே நம்மளுக்கு முழு எண் வந்து என்னவா கிடைக்கும்னா 3ங்கிற நம்பர் கிடைக்கும். நெக்ஸ்ட்டாக இந்த 3ஆல் நம்ம உள்ளே இருக்கிறவங்கள பெருக்க போகிறோம் மல்டிப்ளிகேஷன். அப்போ 15 3s are 45 மைனஸ் 3AD. ஏன் 3 இங்கே வந்துச்சுன்னா இந்த 3 வந்து பொதுவானது ரெண்டுக்குமே நம்ம மல்டிப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த 3ADயை நம்ம லெஃப்ட் ஹேண்டு சைடு கொண்டு வந்துட்டு இங்கே இருக்கக்கூடியது சாரிடாமா 45ன்னு எழுதணும். 15 3s are 45. நான் 14 இங்கே எழுதிட்டேன் அதனால் 45. இந்த 45ஐ அப்படியே வச்சுடுங்க. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற 15 இங்கிட்டு வரும்போது -15ஆக மாறும். 3AD இந்த 45லேருந்து 15 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ 30. அப்போ AD ஈக்குவல் டு 30 டிவைடட் பை இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற 3 இங்கே டினாமினேட்டரில் வரும். 1 3 is 3 1 3 is 3 0 தூக்கி அப்படியே மேலே போட்டுருங்க. AD ஈக்குவல் ஆன்சர் இஸ் 10 மீட்டர். அப்போ ஹைட் ஆஃப் த எலக்ட்ரிக் போல் 10 meter.